வணக்கம் நண்பர்களே. நம்ம முந்தின வீடியோவில் ஒரு கூகுள் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் இந்த கூகுள் ஃபார்மில் ஒரு வினாடி வினா அல்லது க்யூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நாம் பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ கூகுள் ஃபார்ம் எடுக்கிறதுக்காக இந்த கூகுள் ஆப்ஸில் நீங்கள் போயிடுங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கூகுள் டாக்ஸ் டிஓசிஎஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூகுள் டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேருந்து சைடில் மெனுவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம்ஸுங்கிறது உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ அந்த ஃபார்ம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். சரிங்களா? இது நேற்றைக்கு நம்ம பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அது இங்கே இருக்குது. சரியா? ஸோ இப்போ ஒரு க்யூஸும் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது மாதிரியே தான் ஒரு பிளாங்க் க்யூஸ், பிளாங்க் பேப்பர், பிளாங்க் ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிளாங்க் ஃபார்மில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணிக்கலாம், டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ கம்ப்யூட்டர் கொடுக்கும்போது டைட்டிலில் சேஞ்ச் ஆகுது, இங்கே ஃபார்மோட நேம் சேஞ்ச் ஆகுது, இங்கே டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கொஸ்டின். சரியா? கம்ப்யூட்டர் வாஸ் இன்வென்டட் பை. ஸோ எப்படி கொஸ்டின் கொடுத்துக்கலாம். அதுக்கான மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நாம் இங்கே கொடுத்துக்கலாம். சரியா? ரைட். ஸோ நான் இங்கே ஏற்கனவே ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணி வச்சுட்டேன். கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்து நான் ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு நாம் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மோட நேம் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் க்யூஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் இங்கே ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, இந்த பர்டிகுலர் ஃபார்மை க்யூஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ க்யூஸாக இந்த ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸில் போகணும். ஸோ இந்த வீல் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதுதான் செட்டிங்ஸ். ஸோ அதை நாம் இப்போது சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த கடைசியில் இருக்குது பாருங்கள், க்யூஸஸ்ங்கிற ஆப்ஷன். அதை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக் திஸ் அஸ் அ க்யூஸ். ஸோ இதை நம்ம ஆன் பண்ணால் தான் என்ன ஆகும், க்யூஸுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் எனேபிள் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம், இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசைன் பாயிண்ட் வேல்யூஸ் டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆட்டோ கிரேடிங். ஓகே, ஆட்டோ கிரேடிங்காக அலோவ் பண்ணணும். அதாவது கொஸ்டின்ஸுக்கு நம்ம எவ்வளோ மார்க்ஸுங்கிற கொடுத்துக்கலாம். ப்ளஸ் அந்த ஸ்டூடெண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண அவனோட கிரேடு இங்கே கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ரிலீஸ் கிரேடு நம்ம அவனுக்கு இந்த எக்ஸாம் முடித்த உடனே இல்லைன்னா இந்த க்யூஸ் முடித்த உடனே அவனுக்கு காமிக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்குது. ஓகே, ஸோ இமிடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிட் பண்ண உடனே அவனுக்கு கிரேட் காமிக்கணுமா, இல்லை எல்லாமே முடித்ததுக்கப்புறம் மேனுவல் ரிவ்யூ முடித்ததுக்கப்புறம் கிரேட் கொடுத்தா போதுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணதுனால உடனடியாக அவனுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம், மார்க் காட்ட வேணாம். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ரெஸ்பாண்டன்ட் கேன் சி அவன் எத்தனை கொஸ்டின் மிஸ் பண்ணால், எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் பண்ணால், எவ்வளோ பாயிண்ட் வேல்யூஸ் அதெல்லாம் காமிக்கணுமான்னு கேட்குது. ஸோ அதுவும் வேணாம். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? எடுத்து விட்டதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு இங்கே நாம் வந்துடலாம். ஸோ ஒரு கொஸ்டினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீன்னு இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் கீயை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் கொடுக்கணும் அப்படின்னு காமிக்குது, பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ நான் 2ன்னு வச்சுக்கிறேன், 2 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாம் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் எது? ஸோ அதை நான் டன்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஆன்சர் கீ நம்ம கொடுத்துட்டோம், அதோட பாயிண்ட்ஸ் நாம் கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். சரியா? இப்போ ஒரு கொஸ்டினை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்ட் ஆன்சர் எது, ஆன்சரோட கீ பாயிண்ட்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணி வச்சிட்டோம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ முதல் கட்ட வேலையை நாம் முடிச்சிட்டோம். ரைட். ஸோ இப்போ ரெண்டாவது கட்ட வேலை என்னென்னா, நம்ம அதுக்கு செட்டிங்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ செட்டிங்ஸ் நம்ம
சூஸ் பண்ணுவோம். ஸோ இது அஸ் யூஷுவல் ஒரு எக்ஸாம் எழுதுறான்னா அந்த பையனோட இமெயில் அட்ரஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லை அவனோட வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இமெயில் அட்ரஸ் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்படின்னா இங்கே செட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு தேவையில்லை. ரெஸ்பாண்ட் கேன் எடிட் ஆஃப்டர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ணணுமா இல்லை அவனோட சார்ட் சம்மரியை வந்து பார்க்கணுமா அப்படின்னு. ஸோ அது வந்து ரெண்டுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனில் வந்து ஷோ ப்ரோக்ரஸ் பார். சரியா? அவன் வந்து ஒவ்வொன்று பண்ண எந்த இடத்துல அவன் இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்கலாம். அதுக்கப்புறம் இது கியூஸுங்கிறதுனால கொஸ்டின்ஸ் வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், ஷஃபிள் பண்ணி கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ கொஸ்டினோட ஆர்டர் வந்து பக்கத்தில் உட்காந்து எழுதினாலுமே என்ன ஆகும், கொஸ்டினோட ஆர்டர் வந்து மாறி வந்துடும். சரியா? ஸோ அதை மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். யுவர் ஆன்சர்ஸ் ஹேவ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? கொடுத்துக்கிட்டு இப்போ சேவ் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து சேவ் ஆயிடுச்சு. ரைட்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போதைக்கு சப்போஸ் நமக்கு வந்து பையனோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா புது செக்ஷன் நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன், செக்ஷன் பை செக்ஷனாகவும் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஆட் செக்ஷன் கொடுத்தோன்னா என்ன பண்ணோம், செக்ஷன் ஒன்று புதுசாக வந்து க்ரியேட் ஆகிடும். சரியா? ரைட். ஸோ இந்த செக்ஷன் நாம் இப்படி இதில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் கொஸ்டின் பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதே வந்து காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ எந்த இடத்துல நாம் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் செக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட நேம். ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட், நேம் ஆஃப் த கேண்டிடேட் அதாவே எடுத்துக்குது ஷார்ட் ஆன்சர். அது வந்து நமக்கு ரிக்வயர்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அவனோட ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கிக்குவோம். ரெஜிஸ்டர் நம்பர். சரியா? அது வந்து நம்பராகவே இருக்கட்டும், அது வந்து ரிக்வயர்ட். ஓகே. ரைட். ஸோ இப்போ ப்ரிவ்யூ நாம் வந்து பார்த்துப்போம். ஸோ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில், அவரோட டீட்டெயில் கேட்கும். டீட்டெயில் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அவனால் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ ஒரு டம்மி வேல்யூஸ் கொடுக்கலாம். டம்மி வேல்யூ கொடுத்துட்டோம். நேம், ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அடுத்த பேஜுக்கு வந்து போகுது. சரியா? ஸோ இதில் வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணால் என்ன ஆகும், சப்மிட் ஆகிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டோம்னா சப்மிட் ஆகிரும். சரியா? ரைட். ஸோ இப்போ நாம் திரும்ப இந்த ஃபார்முக்கே வந்துடலாம். ஏன்னா நாம் ரெஸ்பான்ஸ் வந்து கெட் பண்ணுறதுக்கான எந்த ஆப்ஷனும் நாம் வந்து இங்கே பண்ணலை. சரியா? ஸோ இப்போ அந்த ஆப்ஷன் நாம் வந்து க்ரியேட். ஸோ ரெஸ்பான்சஸ், இந்த ரெஸ்பான்சஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இதாக இருக்குது. இதில் வந்து புது ஸ்ப்ரெட்ஷீட் நாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் அ நியூ ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே. ஸோ க்ரியேட் பண்ணி வச்சிட்டோன்னா என்ன ஆகும், இங்கே நம்ம என்னென்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ எல்லா ரெஸ்பான்ஸுமே வந்து இந்த ஷீட்டில் வந்து தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ இந்த ஷீட் வந்து லோட் ஆகி இங்கே வந்து வந்துடுது. சரியா? நம்ம அங்கே கொடுத்த என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தோமோ எல்லாமே இங்கே வந்து தெரிஞ்சிடும். சரியா? அவன் எப்போ டெஸ்ட்டு எழுதுகிறான், அது டைம் ஸ்டாம்பு, இமெயில் ஐடி, அவனோட டோட்டல் ஸ்கோர், அவனோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து கீழே வந்து தெரிஞ்சிடும். ஒவ்வொரு கொஸ்டின் கீழே வந்து தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதுலேயே நம்ம வந்து சம்மரி வந்து எடுத்துக்கலாம். அந்த கியூஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கோரை வந்து நம்ம இதுலேருந்து வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கியூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரியே தான். ஸோ சென்ட் ஆப்ஷனில் போயிட்டு நாம் என்ன பண்ணிக்கலாம், மெயில், டைரக்ட் மெயில் நம்ம வந்து அனுப்பிக்கலாம். இல்லை லிங்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ லிங்க் வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆன் யூஆர்எல் கொடுத்து ஷார்ட் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை
இந்த HTML பேஜில் ஏதாவது பேஜில் எம்பர்ட் பண்ணோன்னா இந்த HTML வந்து எடுத்து நாம் வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து ஒரு கியூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த மாடலில் நாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கியூஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கியூஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் செட் பண்ணி ஸோ அதை வந்து வேல்யூவேஷன் பண்ணுறது. சரியா? ஓகே, ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கொடுங்க. தேங்க்யூ.